எனக்கு 28 வயதாகும் பொழுது கணவனை இழந்தேன். நான் என் கணவர் மீது உயிரையே வைத்திருந்தேன். எங்களின் திருமணம் காதல் திருமணம்தான். எனக்கு 21 வயதாகும் பொழுது எங்களின் திருமணம் நடந்தது. எனக்கு அப்பொழுது 7 வயதில் ஒரு மகளும் இருந்தாள். கணவர் நினைத்தது போல என் மகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். கணவரின் நினைவாகவும் என் குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் வேறொரு திருமணம் செய்து கொள்ள மனம் சம்மதிக்கவில்லை. கடவுளின் அருளால் என் மகளுக்கு இப்பொழுது 20 வயதாகிவிட்டது. படிப்பில் மிகவும் திறமசாலியாக இருந்தாள். அக்கம் பக்கத்தினரும் சரி, பள்ளியில் உள்ளவர்களும் சரி, எனது மகளை பற்றி எப்பொழுதும் பாராட்டிக் கொண்டே இருப்பர். என்னையும் உங்களின் மகளை நல்ல விதத்தில் வளர்த்திருக்கிறீர்கள் என்று பெருமைப்பட வைப்பார்கள். எனது மகளின் பெயர் மதுமிதா. எப்பொழுது பார்த்தாலும் படிப்பை தவிர அவளுக்கு வேறு எந்த நினைவும் இருக்காது. இரவு பகலாக படித்து கொண்டிருப்பாள். நேரம் கிடைக்கும் பொழுது எனக்கும் வீட்டு வேலைகள் செய்வதற்கு உதவி செய்வாள். நானும் அவளின் மேல் உயிரையே வைத்திருந்தேன். அவளும் அப்படித்தான். கணவரின் வீட்டை விட்டு வந்த பிறகு எனக்கு தெரிந்த தையல் தொழிலை வைத்து குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தேன். இப்பொழுது ஒரு தையல் பள்ளியை வைத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பணத்திற்கு எந்த குறைவும் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது. எப்பொழுதாவது கணவரின் நினைவுகள் வரும். கடைசி காலங்களில் அவர் சொல்லிவிட்டு போன வார்த்தைகளும் நினைவுக்கு வந்து போகும். அந்த விஷயங்கள் என்னுடைய மகளை பற்றியது. அவர் சொன்னது போல நடந்து கொள்ள எனக்கு மனம் இல்லை. அதனால் இதை பற்றி என் மகளிடம் கூறியதும் இல்லை. அதை மறைத்து வைக்க ஆசைப்பட்டேன். எனக்கு மகளின் திருமணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இதை பற்றி அவளிடம் 2-3 முறை சொல்லி இருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் அவள் எனக்கு இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், படித்து நல்ல வேலையில் சேர்ந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றாள். அவளின் பதிலை கேட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் எனது மகளின் மேல் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அதனால் அவள் சொல்வது படியே நானும் கேட்டுக்கொண்டேன். ஒரு நாள் எனது கணவரின் பழைய நண்பரிடம் இருந்து தொலைபேசி வந்தது. தனது மகளுக்கு திருமணம் வைத்திருப்பதாகவும் 10 நாட்களுக்கு முன்பே வந்துவிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். அவர் என் கணவனின் நண்பர். அவரது மனைவி எனக்கு மிகவும் நெருங்கிய தோழி. இருவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். சிறு வயதில் நானும் அவளும் ஒன்றாக பள்ளியில் படித்து மிக நெருங்கிய தோழியாக இருந்தோம். பின்பு அவளுக்கு அவருடன் திருமணம் ஆகிவிட்டது. திருமணத்திற்கு வரும்பொழுது என் மகள் மதுமிதாவையும் அழைத்து வரும்படி கூறினார். என் கணவரின் வழியில் இருந்து அவர்கள் மட்டுமே எங்களோடு இதுவரை தொடர்பில் உள்ளனர். மற்ற சொந்தங்கள் யாரும் எங்களை எட்டி கூட பார்ப்பதில்லை. நானும் அவர்களுக்கு மகளையும் அழைத்து வருவதாக உறுதியளித்தேன். அந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று நானும் ஆவலாக காத்து கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. எனது தோழிக்கு ஒரு மகனும் உள்ளான். என் மகளை விட 2-3 வயது பெரியவன். நன்கு படித்துவிட்டு நல்ல வேலையிலும் உள்ளான். அவன் குடும்பத்துடன் 2-3 முறை எங்கள் வீட்டிற்கு வந்ததுண்டு. என்னிடமும் நல்ல பாசமாக நடந்து கொள்வான். மதுமிதாவிடமும் நன்றாக பேசி கொண்டிருப்பான். எனக்கு ஒரு சிறிய ஆசை இருந்தது. எப்படியும் தோழியிடமும் அவரது கணவரிடமும் பேசி மதுமிதாவிற்கு அவனை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. என் தோழியின் வீட்டிற்கு எனது மகள் மருமகளாக சென்றால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நினைத்தேன். ஏனெனில் எனது தோழியும் அவனது கணவரும் என் மகளை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அவனது தங்கைக்கு தான் இப்பொழுது திருமணம். இந்த திருமணத்தில் இதை பற்றி அவர்களிடம் பேசலாம் என்று முடிவெடுத்தேன். சில நிமிடங்கள் அவர்களிடம் பேசிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டேன். பிறகு இதை பற்றி மகளிடம் பேசலாம் என்று முடிவு எடுத்து மதுமிதாவின் அறைக்கு சென்றேன். அவளின் அறை உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் இதுவரை அவளின் அறையை பூட்டியது கிடையாது. நானும் சிறிது நேரம் கதவை தட்டி நிற்க மகளும் கதவை திறந்தாள். அவளின் முகம் சற்று பதட்டமாக இருந்தது. நானும் அவளிடம் எதற்காக பூட்டினாய், எதற்கு சற்று பதட்டமாகவும் காணப்படுகிறாய் என்று கேட்க, அவளோ ஒன்றுமில்லை அம்மா, நான் குளித்து கொண்டிருந்தேன், வருவதற்கு லேட்டாகி விட்டது என்றாள். நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின்பு அவளை அழைத்து எனது அருகில் அமர வைத்தேன். அவளின் கையை பிடித்து கொண்டு, சிவராமன் மாமாவின் மகளுக்கு திருமணம் ஆக போகிறது. அவர்கள் 10 நாட்களுக்கு முன்பே வந்துவிடும்படி அழைப்பு விடுத்துள்ளனர். உனது அப்பா இறந்த பிறகு உன் அப்பாவின் நண்பரான சிவராமன் மாமா தான் நமக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அவர்களின் வீட்டு திருமணத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இன்னும் 2-3 நாட்களில் நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அதற்கு உண்டான துணிமணிகளை எடுத்து தயார் செய்து வை. அது மட்டுமல்லாது சிவராமனின் மகனை உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். இதை பற்றி அவர்களிடம் பேசலாம் என்று முடிவு எடுத்துள்ளேன். நாம் இருவரும் சென்ற பிறகு அதை பற்றி பேசிக்கொள்வோம். நீயும் கல்லூரியில் விடுப்பு சொல்லிவிட்டு வந்துவிடு என்றேன். இதை கேட்டதும் மதுமிதாவின் முகம் சற்று மாறியது. அம்மா, நான் சிவராமனின் மகனை திருமணம் செய்து கொள்ள முடியாது. எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டும், பெரிய வேலையில் சேர வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அது மட்டுமல்லாது இந்த திருமணத்திற்கும் என்னால் வர முடியாது. இப்பொழுதுதான் எக்ஸாம் தொடங்க போகிறது. அதற்காக நான் படிக்க வேண்டி உள்ளது. தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றாள். அவளின் பதிலை கேட்டு எனக்கும் சற்று கஷ்டமாகவே இருந்தது. நானும் அமைதியாக இருந்து விட்டேன்.
2-3 நாட்கள் கழித்து இதை பற்றி மீண்டும் பேச ஆரம்பித்தேன். நீ வரவில்லை என்றால் நானும் திருமணத்திற்கு செல்ல மாட்டேன் என்று கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவள் எதற்கும் சம்மதிப்பதாக இல்லை. எனக்கு திருமணத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பே செல்ல வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் மகளை சம்மதிக்க வைப்பதற்காக நாட்கள் கடந்து சென்று விட்டது. அவளும் கடைசி வரை சம்மதிக்கவில்லை. திருமணத்திற்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருந்தது. நானும் வேறு வழி இல்லாமல் தனியாக திருமணத்திற்கு செல்ல நேர்ந்தது. நானும் திருமணத்திற்கு செல்லவில்லை என்றால் அவர்களின் மனம் காயப்பட்டு எங்களின் உறவு கூட முறிந்து போவதற்கு வாய்ப்பு இருந்தது. பிறகு நானும் மதுமிதாவிடம் பக்கத்து வீட்டு உள்ளவர்களிடமும் சொல்லி வைத்துள்ளேன். நான் திருமணத்திற்கு சென்ற பிறகு 4-5 நாட்கள் இரவு நேரத்தில் நம் வீட்டில் வந்து தங்கிக் கொள்வார்கள். பார்த்து கவனமாக இருந்து கொள் என்றேன். அதற்கு மதுமிதாவோ, அம்மா எனக்கு யாரும் துணை வேண்டாம், நான் தனியாகவே இருந்து கொள்கிறேன். எனக்கு இரவு நேரங்களில் எனது அறையில் அமர்ந்து படிப்பதுதான் பிடித்திருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்தால் எனக்கு தொந்தரவாக இருக்கும். அவர்களை வரவேண்டாம் என்று கூறிவிடுங்கள் என்றாள். அவள் கூறியது எனக்கு கோபத்தை வரவழைத்தது. அவளிடம், மதுமிதா, படித்தால் மட்டும் போதாது, பெரியவர்களிடம் மரியாதையாகவும் நடந்து கொள். நான் எதை செய்தாலும் உனது நல்லதற்காகவே செய்வேன். சில நாட்களாக உனது நடவடிக்கைகளில் மாற்றம் தென்படுகிறது, பார்த்து நடந்து கொள் என்றேன். அவளும் சற்று அமைதியாக நின்றாள். நானும் சற்று அதிகமாக பேசிவிட்டோமோ என்று வருத்தப்பட்டேன். பின்பு நானாகவே, அவர்கள் உனது அறையில் படுக்க வேண்டாம் என்றால் விட்டுவிடு, எனது அறையில் தங்கிக் கொள்ள சொல்கிறேன். நீயும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இரு என்று கூறிவிட்டு திருமணத்திற்கு புறப்பட்டேன். எனக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது, மதுமிதாவை தனியாக விட்டுவிட்டு திருமணத்திற்கு செல்கிறோமே என்று. நானும் திருமண வீட்டிற்கு சென்று விட்டேன். சிவராமன் அண்ணனும் என் தோழியும் என்னை அன்புடன் வரவேற்றனர். சிவராமன் அண்ணன் என்னிடம், எங்கே உனது மகள் மதுமிதாவை அழைத்து வரவில்லை? நாங்கள் அவளை காண்பதற்காக ஆவலிடம் இருந்தோம். எதற்காக அவளை அழைத்து வரவில்லை என்று கேள்விகளை இருவருமாக சேர்ந்து கேட்க தொடங்கினர். நானும் சற்று யோசித்து, எனது மகளுக்கு பரீட்சை நேரம் நெருங்கிவிட்டது, அதனால் அவள் மும்பரமாக படித்துக் கொண்டிருக்கிறாள், அதனால் அழைத்து வர முடியவில்லை. பரீட்சை முடிந்த பிறகு அவளை நான் அழைத்து வந்து 1 வாரம் வரை உங்கள் வீட்டில் தங்கிவிட்டு செல்கிறேன் என்றேன். சிவராமன் அண்ணனும், இது மிகவும் நல்ல விஷயம். உனது மகளை நீ நல்ல முறையில் வளர்த்திருக்கிறாய். நானும் எனது மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துள்ளோம். எனது நண்பரின் மகளை எனது மருமகளாக கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது மனைவிக்கு எனக்கு முன்பே இந்த ஆசை இருந்தது. எனது மகள் திருமணம் முடிந்த பிறகு சில நாட்களில் உங்கள் வீட்டிற்கு பெண் கேட்டு வருகிறோம். உனது பதிலையும் மதுமிதாவிடமும் கேட்டு சொல் என்றார். இதை கேட்டதும் என்னையும் அறியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. பின்பு அவர்களிடம், பல நாட்களாக இதை நான் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைத்திருந்தேன். அதற்கு முன்பாகவே நீங்களே கேட்டுவிட்டீர்கள். இந்த திருமணத்தில் எனக்கு முழுமையான சந்தோஷம்தான். நீங்கள் சொன்னது போலவே திருமணம் முடிந்து பெண் கேட்டு வாருங்கள் என்றேன். பிறகு திருமணத்திற்கான வேலைகள் அனைத்தும் தொடங்கின. நானும் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு 4-5 நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு வந்து மதுமிதாவிற்கு பாதுகாப்பாக இருந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நன்றி சொன்னேன். அவருக்காக சில பரிசு பொருட்களையும் வாங்கி வந்திருந்தேன். அவரும், உங்கள் மகள் நல்ல திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறாள். எப்பொழுது படிப்பு படிப்பு என்று கவனம் தெரிவித்துக் கொள்கிறாள். மிகவும் நல்ல முறையில் வளர்த்திருக்கிறீர்கள் என பாராட்டிவிட்டு சென்றார். எனக்கும் இது பெருமையாக இருந்தது. பின்பு கல்லூரிக்கு சென்று திரும்பிய மதுமிதாவிடம், உன்னிடம் சற்று பேச வேண்டும் என்று அழைத்து எனது அருகில் அமர வைத்து அவளிடம், சிவராமன் மாமா தனது பையனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க முடிவு எடுத்துள்ளார்கள். நானும் அதற்கு சம்மதித்து வந்துவிட்டேன். எனக்கு தெரியும் என் முடிவுதான் உன் முடிவு என்று. ஆனாலும் கேட்கிறேன், இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதமா என்று கேட்டேன். இதை கேட்டது மதுமிதாவின் முகம் சற்று மாறத் தொடங்கியது. அம்மா, நான் எத்தனை தடவை உங்களிடம் சொல்வது, எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று? நீங்கள் தான் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் என்னால் சரியாகவும் படிக்க முடியவில்லை. அது இருக்கட்டும், உங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டாள். எனக்கு ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளாகவே தொடர்ந்தாள். அம்மா, என் அப்பாவிற்கு சிவராமன் மாமாவை தவிர வேறு ஒரு நண்பரும் இருந்தார். அவரின் பெயர் குணசேகரன். நான் சிறு வயதில் இருந்தாலும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என் அப்பா இறந்த பிறகு அவர்கள் நம்மை தேடி இதுவரை வரவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா என்றாள். எனக்கு இது சற்று அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு நாள் எதை பற்றி எனது மகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தேனோ அதையே கேட்கிறாளே என்று நானும் சற்று யோசித்து அவளுக்கு பதில் கூறினேன். எனக்கும் உனது அப்பாவிற்கும் காதல் திருமணம்தான். எனது வீட்டிலேயே நான் காதல் திருமணம் செய்து கொண்டதால் நான் செத்து விட்டதாகவே கூறிவிட்டனர். உனது அப்பா வீட்டிலும் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். பின்பு அப்பா தான் எப்படியோ பேசி சம்மதிக்க வைத்தார். இருந்தாலும் அரைகுறை மனதாகவே உனது தாத்தாவும் பாட்டியும் என்னை ஏற்றுக்கொண்டனர். உனக்கு ஒரு சித்தப்பாவும் இருக்கின்றார். எங்களின் திருமணம் முடிந்து 2 வருடம் கழித்துதான் உன் அப்பாவின் நண்பர் குணசேகரனுக்கு திருமணம் நடந்தது. அவர் சொந்த கிராமத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார். அவரின் மனைவியின் பெயர் ஜெயந்தி. அதுவரை எங்களின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே சென்றது. உனது அப்பாவும் நல்ல வேலையில் இருந்து நிறைய சம்பாதித்தார்.
அதை அனைத்தையும் உனது தாத்தா பாட்டியிடம் கொடுத்து வைத்தார். இதனால் அவர்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எங்களின் காதல் திருமணத்தை பற்றியும் அவர்கள் யோசிக்கவில்லை. எப்பொழுதும் போலவே சகஜமாகவே நடந்து கொண்டனர். எப்பொழுது உன் அப்பா வியாதியில் படுத்து விட்டாரோ அப்பொழுது இருந்துதான் பிரச்சனை ஆரம்பமானது. உனது அப்பா சம்பாதிக்க செல்ல முடியாமல் இருந்ததால் உனது தாத்தாவிற்கும் பாட்டியிற்கும் நீயும் நானும் உனது அப்பாவும் சுமையாகி போனோம். உனது அப்பாவின் வைத்திய செலவிற்கு கூட பணம் கொடுக்க மறுத்து விட்டனர். நான் தான் கிடைத்த வேலைகளை செய்து உனது அப்பாவின் வைத்திய செலவையும் உன்னையும் பார்த்து கொண்டேன். சில மாதங்களிலேயே உனது அப்பாவும் இறந்து விட்டார். நானும் வேறு வழி இல்லாமல் உன்னை வளர்ப்பதற்காக வேலைக்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தேன். கிராமத்தில் உள்ளவர்களும் என்னிடம் நன்றாக பழகினர். ஆனால் இது உனது தாத்தாவிற்கும் பாட்டிற்கும் பிடிக்கவில்லை. என்னை வேலைக்கு செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினர். நானும் எனக்கான செலவுக்காக அவர்களிடம் பணம் கேட்க அதையும் கொடுக்க மறுத்துவிட்டனர். உனது தாத்தாவையும் பாட்டியையும் ஒரு வகையில் சேர்த்து கொள்ளலாம். சில நேரங்களில் உனக்கான பணத்தையும் கொடுப்பர். ஆனால் உன் அப்பாவின் நண்பர் குணசேகரின் மனைவி உனது தாத்தாவிடமும் பாட்டியிடமும் என்னை பற்றி இல்லாததை சொல்ல ஆரம்பித்தார். அதையும் அவர்கள் கேட்க தொடங்கினர். ஒரு கட்டத்தில் எனக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக கதையை கட்டிவிட்டார் ஜெயந்தி. இதையும் உனது தாத்தா பாட்டி நம்ப தொடங்கினர். உன்னை என்னிடமிருந்து பிரித்து என்னை மட்டும் வீட்டை விட்டு துரத்த முடிவு செய்தனர். நானும் வீட்டை விட்டு செல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நாளுக்கு நாள் சண்டையிட்டு என் மனதை பெரிதும் காயப்படுத்தினர். அதற்கு காரணம் குணசேகரின் மனைவி ஜெயந்தி தான். அவளுக்கு கிராமத்தில் உள்ளவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேசுவது பிடிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்ப்பதற்கும் நான் அழகாக இருக்கின்றேன் என்று என்னிடமே கூறுவாள். அவளும் விடாமல் தொடர்ந்து உன் தாத்தா பாட்டியிடம் என்னை பற்றி குறை சொல்லி கொண்டே இருந்தாள். இது அனைத்தும் பொய் என்று ஜெயந்தியின் கணவருக்கும் தெரியும். ஆனால் அவர் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதுவும் எனக்கு மன கஷ்டத்தையே தந்தது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகி என்னை துரத்திவிட முடிவு செய்தனர். உனது சித்தப்பா நல்லவர். அவர்தான் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தனது பெற்றோரிடம் பேசி எனக்கான உரிமையை பெற்று தந்தார். நாங்கள் வசித்த வீட்டையும் அவர் எடுத்துக்கொண்டு அதற்கான பணத்தையும் கொடுத்து இதற்கு மேல் நீங்கள் இந்த ஊரில் இருப்பது சரி என எனக்கு படவில்லை. இந்த பணத்தை வைத்துக் கொண்டு எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று என்னையும் உன்னையும் அனுப்பி வைத்தார். 10 வயது குழந்தையான உன்னை வைத்துக்கொண்டு தெரியாத ஊரில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் என்று உனக்கு சொன்னால் புரியாது. இந்த புதிய ஊரிலும் எவ்வளவு ஆண்மகன்கள் என்னை தொந்தரவு செய்தார்கள் என்றும் உனக்கு புரியாது. இதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டு எனது வாழ்க்கையை உனக்காகவே வாழ ஆரம்பித்தேன். கிராமத்தில் இருந்திருந்தால் கூட சொந்த பந்தங்களோடு நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம். இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. இதற்கெல்லாம் காரணம் குணசேகரனும் அவரது மனைவியும் தான். அதனால்தான் அவர்களை நான் நினைத்து கூட பார்ப்பது இல்லை. அவர்களை பற்றி உன்னிடமும் எதுவும் கூறவில்லை என்றேன். இதை அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்த மதுமிதாவின் கண்களில் சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. நானும் இதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அவளை தனிமேல் விட்டுவிட்டேன். எனக்கும் பல நாட்கள் கழித்து எனது இறந்து போன கணவரின் ஞாபகம் வந்தது. பெட்டியில் இருந்து அவர் எனக்காக எழுதிய காதல் கடிதங்கள், அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவரோடு இருந்த அந்த அழகான நாட்கள் என் மனதில் வந்து போனது. என்னையும் அறியாமல் அழுது கொண்டு அதை அனைத்தையும் காதலோடு பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கணவர் எனக்காக விட்டு சென்ற 3 டைரிகள் பார்த்தேன். அதில் 2 மட்டுமே இருந்தது. ஒன்றை காணவில்லை. நானும் பதட்டம் அடைந்து விட்டேன். ஏனெனில் அந்த குறிப்பிட்ட ஒரு டைரியில் தான் எனது மகள் மதுமிதாவை பற்றி சில குறிப்புகள் இருந்தது. நானும் பதட்டம் அடைந்து எனது அறை முழுவதும் தேடத் தொடங்கினேன். ஆனால் அது எங்கேயும் கிடைக்கவில்லை. எனக்கும் பயமாகி போனது. ஏனெனில் அது மதுமிதாவின் கைகளில் கிடைத்து விடுமோ என்று. பிறகு நானாக யோசித்து நாம் தான் எங்கேயாவது மறந்து வைத்திருப்போம். நாம் பிறகு ஒரு முறை நன்றாக தேடி பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். இப்படியே சில நாட்கள் சென்றது. ஆனால் மதுமிதாவின் நடவடிக்கைகள் சிறிதாக மாற்றங்கள் தென்பட்டன. கல்லூரியில் இருந்து வந்தவுடனே தனது அறையை பூட்டிக் கொள்வாள். நான் சொல்லும் சிறு சிறு வேலைகளையும் மறுத்துவிட்டு தனது அறைக்குள் சென்று விடுவாள். என்னிடமும் அதிகமாக பேசுவதில்லை. கேட்டால் மட்டும் ஏனோ தானோ என்று பதில் கூறி வந்தாள். அவளின் இந்த நடவடிக்கைகள் எனக்கு கவலை அளித்தது. ஒரு கட்டத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவதால் தான் இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறாளோ என்று தோன்றியது. நானும் ஒரு நாள், சரி, உனது விருப்பம் போலவே மேற்கொண்டு படி, உனக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது திருமணம் செய்து கொள் என்று கூறலாம் என்று நினைத்தேன். ஒரு நாள் இரவு எனது மகள் மதுமிதாவை நினைத்து உறக்கம் வராமல் வெகு நேரம் தவித்திருந்தேன். அந்த இரவு நேரத்திலும் சரி, மதுமிதாவை பார்த்து வரலாம் என்று முடிவு செய்து அவளின் அறைக்கு சென்றேன். அங்கே அறை உட்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது. நானும் அறை வாசலேயே அமைதியாக நின்றிருந்தேன். அப்பொழுது உள்ளிருந்து மதுமிதா பேசும் குரல் கேட்டது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த நேரத்தில் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று. அவள் என்ன பேசுகிறாள் என்று கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். மதுமிதா யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அதில், இவ்வளவு நாள் எங்கே சென்று விட்டாய்? எதற்கு எனக்கு போன் செய்யவில்லை? உன்னை காணாமல் என்னால் இருக்க முடியவில்லை. சீக்கிரம் வந்துவிடு. அதிக நாள் என்னை காக்க வைக்காதே என்றாள். அவள் பேசியதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது.
எங்கே மகள் நமக்கு தெரியாமல் ஏதேனும் தவறு செய்கிறாளோ என்று. நான் மிகவும் குழம்பி போனேன். அவள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று. ஒருவேளை பெண்ணாக இருக்குமோ, இல்லை ஆணாக இருக்குமோ என்று. எதுவாக இருந்தாலும் அவளிடமே கேட்டுவிட வேண்டும் என்று அறை கதவை தட்ட ஆரம்பித்தேன். சில நிமிடங்களில் அவளும் அறை கதவை பதட்டமாக திறந்தாள். என்னிடம், அம்மா என்ன ஆயிற்று, இந்த நள்ளிரவில் எதற்காக என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என கேட்டாள். நானும் சமாளித்து, ஒன்றுமில்லை, தண்ணீர் குடிப்பதற்காக வந்தேன். உனது அருகில் இருந்து ஏதோ பேச்சுக்குரல் கேட்டது போல் இருந்தது, அதனால்தான் வந்தேன் என்றேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று அப்பாவின் புகைப்படத்தை காண்பித்தாள். நானும் என்ன சொல்வது என்று புரியாமல் சிறிது நேரம் அமைதியாக நின்றேன். அவளின் முகத்தை பார்க்கும் பொழுது, அவளின் கண்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஏதோ தவறாகப்பட்டது. எங்கே என் மகள் என்னிடம் பொய் சொல்கிறாளோ என்று. பின்பு நானும் ஒன்றும் கூறாமல் அறையை விட்டு வெளியே வந்து விட்டேன். வெகு நேரமாகியும் மீண்டும் உறங்காமல் அந்த இரவு முழுவதும் கழிந்தது. மறுநாள் காலை எப்பொழுதும் போல மதுமிதா கல்லூரிக்கு சென்று விட்டாள். ஆனாலும் நான் தான் வீட்டில் தனியாக யோசித்து யோசித்து மனம் குழம்பி போனேன். என் மகள் என்ன செய்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதன்படி ஒரு முடிவும் எடுத்தேன். அன்று கல்லூரியை முடித்து வந்த மதுமிதாவிடம், நான் பக்கத்தில் உள்ள தெரிந்தவர் வீட்டிற்கு செல்கிறேன். அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. நீ உனக்கான சாப்பாட்டை சாப்பிட்டு விடு. நான் எப்பொழுது வருவேன் என்று தெரியவில்லை. எப்படியும் நள்ளிரவு ஆகிவிடும். பாதுகாப்பாக வீட்டு கதவுகள் அனைத்தையும் மூடிவிடு. நான் வந்து கதவை தட்டும் போது திறந்தால் போதும் என்றேன். அவளும், நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்றாள். பின்பு அவளும் தனது சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக சமையல் அறைக்கு செல்ல, இதுதான் சமயம் என்று ஓடிச் சென்று மதுமிதாவின் அறையில் உள்ள பீரோவுக்கு பின் ஒளிந்து கொண்டேன். மதுமிதாவும் சாப்பிட்டு விட்டு என்னை எனது அறையில் தேடினாள். நான் அங்கு இல்லை. நான் வெளியில் சென்றதாக நினைத்து அனைத்து கதவுகளையும் பூட்டிவிட்டாள். பின்பு தனது அறைக்கு வந்து சில புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். நானும் இதை அனைத்தையும் ஒளிந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தேன். மதுமிதாவும் தொடர்ந்து சில மணி நேரங்கள் படித்துக் கொண்டிருந்தாள். எனக்கும் வெட்கமாகி போனது. எங்கே எனது மகளை நானே சந்தேகப்பட்டு விட்டேனோ என்று. சில நிமிடங்களில் ஜன்னல்களை தட்டும் சத்தம் கேட்டது. நானும் அதை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். பின்பு அவள் ஜன்னலை திறந்து அழ ஆரம்பித்தாள். எவ்வளவு நாளா உன்னை பார்க்கவில்லை, என்னை தேடி ஏன் வரவில்லை? எனக்கு மிகவும் கஷ்டமாகி போனது. இதை போல மீண்டும் செய்யாதே என்றாள். எதிரில் இருந்து ஒரு ஆண் குரல் கேட்டது. அவன் மதுமிதாவிடம், நீ என்னோடு வந்துவிடு, இதைத்தான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். நீயும் வர மறுக்கிறாய். பிறகு நான் வரவில்லை என்றும் கஷ்டப்படுகிறாய். நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று சிரித்து கொண்டே கேட்டது. இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கும் அதிர்ச்சியாகி போனது. இதற்கு மேலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நானும் பீரோவின் பின்னால் இருந்து வெளியே வந்து இருவரின் முன்னே நின்றேன். என்னை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு மதுமிதா, அம்மா, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? மகளின் அறையில் இப்படி ஒளிந்து கொண்டு நிற்கின்றீர்கள் என்றாள். எனக்கு இன்னும் கோபமானது. வெட்கப்பட வேண்டியது நீதான். இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் உன்னை கொன்று விடுவேன். யாரும் இல்லாத நேரத்தில் உனது காதலை அழைத்து இப்படி செய்கிறாயே, நீதான் வெட்கப்பட வேண்டும் என்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தேன். மதுமிதா என்னிடம், அம்மா, இவன் எனது காதலன் அல்ல, என் கணவர். நாங்கள் இருவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டோம் என்றாள். அவள் கூறியதும் என்னையும் அறியாமல் அழ ஆரம்பித்தேன். தலையை பிடித்து கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டேன். நான் அவளிடம், உன்னை எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு பாசமாக வளர்த்தேன். ஆனால் நீ இப்படி செய்வாய் என்று என் கனவிலும் நான் நினைக்கவில்லை. நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று அழுதி கொண்டே கூறினேன். அதற்கு அவளோ, அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை. அப்பாவின் ஆசையை தான் நிறைவேற்றி வைத்தேன். எனக்கு தெரியும் என்னை நீங்கள் எப்படியெல்லாம் வளர்த்தீர்கள் என்று. இதுவரை உங்களிடம் நான் எந்த குறையும் கண்டதில்லை. உங்களிடம் கூறாமல் நான் திருமணம் செய்து கொண்டது தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவளும் அழ ஆரம்பித்தாள். ஒன்றும் புரியாமல் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அந்த இளைஞனை வீட்டிற்குள் மதுமிதா அழைத்து வந்தாள். அவனும் அவளோடு நின்று கொண்டான். பின்பு மதுமிதாவை தொடர்ந்தாள். அம்மா, உங்கள் அறையில் இருந்து நான் அப்பாவின் டைரியை எடுத்து படித்தேன். அதில் குணசேகரன் மாமாவை பற்றி எழுதியிருந்தது. அப்பா எனது மகள் கல்யாணம் வயதை அடைந்ததும் குணசேகரின் பையனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். குணசேகரன் மாமா அப்பாவிற்கு செய்த நிறைய உதவிகளை பற்றியும் எழுதியிருந்தார். அது மட்டுமல்லாமல் எனக்காகவும் சில வரிகளையும் எழுதியிருந்தார். அதில் எனக்கு எதுவானாலும் நீ குணசேகரின் மகனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. எனக்கும் சிறிதாக ஞாபகம் இருந்தது. சிறு வயதில் நானும் குணசேகரின் மாமாவின் மகனும் விளையாடி கொண்டிருந்தது. டைரியை படித்த பின்பு நான் அவர்கள் வீட்டிற்கு தேடிச் சென்றேன். என்னை பார்த்ததும் குணசேகரன் மாமா மிகவும் சந்தோஷப்பட்டார். பின்பு என்னை பற்றியும் உன்னை பற்றியும் விசாரிக்க தொடங்கினார். நானும் அனைத்து உண்மைகளையும் கூறினேன். பின்பு அவரது மகனையும் சந்தித்தேன். ஏனோ தெரியவில்லை, பார்த்த உடனே பிடித்து போனது. அவருக்கும் அப்படித்தான். பின்பு சில நாட்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். இங்கு நிற்கும் அந்த இளைஞன் தான் குணசேகரின் மகன் என்றாள். எனக்கு எல்லா விஷயம் ஓரளவு புரிந்து போனது. அந்த டைரியில் மகள் குறிப்பிட்டது போல எழுதியிருந்தது உண்மைதான். பின்பு மகளிடம், மதுமிதா, எதற்காக அந்த விஷயத்தை உன்னிடம் இருந்து மறைத்தேன் என்பது உனக்கு ஓரளவு புரிந்து இருக்கும். இவனது அம்மா என்னையே வாழ விடாமல் என்மேல் அபாண்டமாக பழி சுமைத்து
ஊரை விட்டு துரத்தியவள். அப்படி இருக்கையில் நீ அந்த வீட்டிற்கு போய் நிம்மதியாக வாழ முடியாது. நீ அவசரப்பட்டு ஏன் இப்படி செய்தாய் என்று மீண்டும் அழ ஆரம்பித்தேன். அதற்கு அந்த இளைஞன் பதில் கூறினான். அத்தை, நீங்கள் நினைப்பது போல இப்பொழுது யாரும் இல்லை. எனது அம்மாவும் உங்களை பற்றி நிறைய நினைத்து கவலைப்பட்டார். தான் தவறு செய்து விட்டதாக நினைத்தார். உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பார். ஆனால் அதற்குள் கடவுள் அவருக்கான தண்டனையை கொடுத்து விட்டார். இப்பொழுது எனது அம்மா பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகிவிட்டார். இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். தயவு செய்து எனது அம்மாவை மன்னித்து எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். எனது மகள் மதுமிதாவும் என்னை பார்த்து மன்னித்து விடும்படி நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தாள். எனக்கும் அவள் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு வேறு வழியும் இல்லை. ஏனென்றால் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். பின்பு நான் தான் அவளை சமாதானம் செய்தேன். நடந்தது நடந்துவிட்டது. உன் வாழ்க்கையை நீயே தேடிக்கொண்டாய். அதற்கான முழு சுதந்திரமும் உனக்கு உள்ளது என்று சமாதானப்படுத்தினேன். அவளும் ஆறுதல் அடைந்து என்னை கட்டிப்பிடித்து அன்பாக முத்தமிடத் தொடங்கினாள். பின்பு மறுநாள் காலை குணசேகரன் அண்ணன் வீட்டிற்கு மூவருமாக சென்றோம். அங்கே ஜெயந்தியை பார்க்க அவள் படுத்த படுக்கையாகி கட்டில் கிடந்தாள். என்னை பார்த்ததும் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. எனக்கு ஓரளவு புரிந்து போனது அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்க துடிக்கிறாள் என்று. நானும் அவள் அருகில் சென்று, ஜெயந்தி, நீ எனக்கு செய்ததை என்றோ மறந்துவிட்டேன். வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னை மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்லாது உனது மகனுக்கும் எனது மகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நானும் மீண்டும் ஒருமுறை இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன். நீ நிம்மதியாக இரு என்று ஆறுதல் கூறினேன். அவளும் எனது கையை பிடித்து சிரித்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள். பின்பு குணசேகரன் அண்ணனும், அண்ணி, எனது மனைவி உங்களுக்கு செய்தது பெரும் குற்றம்தான். அதற்கான தண்டனையை கடவுள் அவளுக்கு கொடுத்து விட்டான். என்னையும் மன்னித்து விடுங்கள். அன்று மனைவியை மீறி என்னால் அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனது நண்பன் நினைத்தது போலவே உங்கள் மகளுக்கும் எனது மகனுக்கும் திருமணம் செய்ய சம்மதித்ததற்கு நன்றி என்றார். நானும் எனது மகளின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். மறுநாள் மதுமிதா என்னிடம் ஜெயந்தி அத்தை இறந்துவிட்டார் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தாள். எனக்கும் சற்று வருத்தமாகி போனது. அவளின் உயிர் என்னை காண்பதற்காகவே இருந்தது போல தோன்றியது. பின்பு சில நாட்கள் கழித்து மதுமிதாவிற்கும் குணசேகரின் பையனுக்கும் வெகு விமர்சனையாக திருமணம் செய்து வைத்தேன். எனது மகளும் அவர்களின் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.